இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீன்மேட் சேனலில் டைரக்டர் அறிவழகன் இயக்கத்தில் ரிலீஸ் ஆயிருக்க சப்தம் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட டைரக்டர் இதுக்கு முன்னாடி ஈரம், வல்லினம், குற்றம் 23 இந்த மாதிரி நல்ல நல்ல படங்கள் கொடுத்துருக்காரு. இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்ப்போம். படத்தோட ஹீரோ ஒரு பேராநார்மல் இன்வெஸ்டிகேட்டராக இருக்கார். அதாவது ஆவி பேய் கூட பேசுகிறவராக இருக்கார். அந்த டைமில் தான் மெடிக்கல் காலேஜில் 2 பேர் சூசைட் பண்ணி இறந்து போயிருந்தாங்க. எல்லாரும் சொல்கிறாங்க இது பேய் தான் பண்ணுச்சு அப்படின்ட்டு. ஆனால் அந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட் ஹீரோவை கூப்பிட்டு நீங்கள் ஒரு 7 நாள் இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ அதுக்கு அதை நான் முடிவு பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இதுக்கப்புறம் நடந்த சீரியஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் தான் இந்த படத்தோட மொத்த கதையே. அந்த சீரியஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் என்னென்னா வேறு ஒன்றுமே இல்லை. பாஸ்டில் ஒரு க்ரைம் நடந்திருக்கும். அந்த க்ரைமில் சில பேர் இறந்துருப்பாங்க. இறந்தவங்க எல்லாரும் பேயாக மாறி க்ரைம் பண்ணவங்கள பழி வாங்குவாங்க. அதுக்கு ப்ரெசண்ட்டில் உள்ள ஹீரோ ஹீரோயின் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே தான் இந்த படத்துலையும் நடந்துச்சு. கேஸ்டிங்கை பொறுத்தளவுக்கு ஆதி, லக்ஷ்மி மேனன் இவங்க 2 பேரும் பேரா நடிச்சிருக்காங்க. அப்புறம் சிம்ரன், லைலா, கிங்ஸ்லி, ராஜீவ் மேனன், விவேக் பிரசன்னா இவங்க எல்லாரும் நடிச்சிருக்காங்க. இதில் ஆதியோட கேரக்டரை தவிர்த்து மீதி எந்த கேரக்டரும் முழுமையடையலை அப்படின்னு தான் சொல்லணும். கிங்ஸ்லியோட காமெடி சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆனாலும் மீதி எல்லா கேரக்டரும் படத்தோட பாதியில் கட்டான மாதிரி தான் இருந்துச்சு. லைலா என்னதான் ஒரு வித்தியாசமான ரோல் பண்ணியிருந்தாலும் அவங்களும் எந்த விதமான இம்பேக்டும் கொடுக்கலன்னு தான் சொல்லணும். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஹீரோ செய்கிற செயல்கள் என்னதான் நண்பகத்தன்மையே இல்லாட்டினா கூட ஆதியோட ஆக்டிங்கும் அந்த கேரக்டரைசேஷனும் ரொம்பவே அப்பீலிங்காக இருந்துச்சு. நம்ம வீட்லேயே இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் கூட சாமியாருக்கு பதிலாக இந்த மாதிரி ஆட்களை கூப்பிடலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனால் இதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டாக செகண்ட் ஹாஃப் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் ரைட்டிங் சுத்தமாக சரியில்லை. ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் எந்த விதமான எமோஷன் கனெக்டிவுமே கொடுக்கல. ராஜீவ் மேனனோட கேரக்டர் எதுக்கு இருக்குன்னே தெரியல. கிளைமேக்ஸ்லாம் ரொம்பவே அபத்தமாக இருந்துச்சு. இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் இது ஒரு பெட்டரான படம்னு சொல்கிறதுக்கு காரணம் படத்தோட சவுண்ட் டிசைனிங், பேக்ரவுண்ட் ஸ்கோர், சினிமோட்டோகிராஃபி, ஃபர்ஸ்ட் ஆஃப் கொடுத்த என்கேஜிங், அந்த ட்விஸ்ட்டு, மிஸ்டீரியஸ் ஃபீல், ஒரு நல்ல இன்டர்வல் பிளாக். இந்த படத்தோட கோர் மெசேஜ் என்னன்னு நான் நினைக்கிறேன்னா ஹீலிங் த்ரூ மியூசிக். ஆனால் இதை அவங்க ஸ்ட்ராங்காக கன்வே பண்ணலைன்னு தான் சொல்லணும். படத்தோட செகண்ட் ஹாஃபில் எமோஷன் சீன்ஸை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணி ஆதி கேரக்டர் மாதிரி மற்ற கேரக்டரையும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருந்தா செகண்ட் ஹாஃபும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரியே நல்லா இருந்திருக்கும். இப்போ இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஃப்ரீயாக இருந்தால் போய் பாருங்கள். தேங்க்யூ.